கொடுங்கொடி முல்லையின் கொழுமலர் அணவி கூர்ந்தது குணதிசை மாருடம் இதுவோ. என்னமான காற்று! எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளன்னம் ஈன்பணி நனைந்து தம் இருஞ்ச சிறக்குதறி. அப்பேற்பட்ட இந்த விஷயங்கள் நடக்கும் போது சுடர் ஒளி பரந்தன சூழ் திசையெல்லாம் துண்ணிய தாரகை மின்னொளி சுருங்கி. அங்க பெருமாள் அத்தனை தியோச சந்திரார்க்க நக்ஷத்ரஹா கம்பிஷோ பூர்மஹோததிஹி வாசுதேவஸ்ய வீர்யேண விதிருதானி மகாத்மனாங்க. ஆச்சரியமான அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய தாராகணங்களாம் மெட்டிர மேதிகள் தரைவிடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும். ஆச்சரியமான அந்த பட்சிகள் கிரீங்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது என் ரங்கராஜனை எழுப்புவதற்காக கதிரவன், பிரம்மா, சுப்பிரமணியர், கணபதி அத்தான பேரும் வரிசையில நிற்கிறாரே. என்னுடைய ரங்கராஜனான ரங்கநாதனை எழுப்புவதற்கு இதுதான் வழியோடு திருப்பள்ளி எழுச்சிங்கிற பிரபந்தத்துல பாடுறார். சாயங்கால வேலை, ஆனா இது காத்தாலையா நினைச்சுக்கோங்க. இப்ப காத்தால ஒரு 4:30 மணின்னு வச்சுக்கோங்க. கண்ணெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி திறக்கிற பெருமாளும் தூங்கிட்டு இருக்க. அப்படியே மாத்திட்டு இப்ப பெருமாளை எழுப்ப போறோம் இந்த பாசுரங்களை. ஸ்ரீகரம்
ஆச்சரியமான ஒரு பிரதேசம் உறையூர் என்கின்ற நிச்சுளாபுரி. சோழ மகாராஜாக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ராஜதானியாக இருந்த ஊர் இவ்வூர் உறையூர் என்கின்ற நிச்சுளாபுரி. நிச்சுளாபுரியில் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சரித்திரம் இருக்கு தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய வாழ்க்கையில். இது குரு பரம்பரையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அடியனுடைய பிராச்சாரியன் உத்தமூர் சுவாமி இந்த மாதிரி ஒண்ணு நடக்கல, இது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது, இது இல்ல அப்படின்னு சாதிக்கிறார். ஆனா குரு பரம்பரைகள் எழுதிட்டார். என்ன சுவாமி இந்த சரித்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சுளாபுரியில் இந்த சோழராஜா ஆண்டு கொண்டிருக்கும் போது அவனுடைய சபா மண்டபத்தில் அழகான ஒரு அப்சர ஸ்திரீ போல் இருக்கக்கூடியவள் நடனமாடினாள். அந்த பெண்மணிக்கு தேவதேவி அப்படின்னு பேர். இந்த தேவதேவி ஆட ரொம்ப அழகாக ஆட ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ ரொம்ப நல்லா ஆடுற மாதிரி சொல்லிட்டு அவர் நிறைய பரிசு எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. இவ அகண்ட காவேரியை தாண்டி இப்ப ஸ்ரீரங்கத்தை தாண்டி கொள்ளிடம் தாண்டி அப்புறம் போக வேண்டும். அவ ஸ்ரீரங்கத்தை கடந்து செல்லக்கூடிய தருவாயில் அழகான ஒரு நந்தவனம் இருந்ததா. நந்தவனத்தில் விதவிதமான நிறங்களோடும் கர்ப்பத்தோடும் கூடிய புஷ்பங்கள் பூத்திருந்தனவா. ஒருவர் பெருமாளுடைய புகழை பாடிக்கொண்டே ஒரு ஒரு பூவாக புஷ்பமாக பறித்தாராம். பட்டு பட்டு பிரிக்காமல் அழகா அதை காம்போடு பறிச்சு அதை அழகா தொடுத்து ஒரு மாலையாக தொடுத்து ஒரு வழக்கம். இந்த தொடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கைங்கரியம் தெரியுமோ. ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார் ஒரு நந்தவனம் அமைத்தார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒரு நந்தவனம் அமைத்தார். புஷ்ப கைங்கரியம் சந்தானம் அடைக்கிறது ஒரு கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் எதுவுமே இதை வசதி தாழ்த்திங்கிறதுல. கோவில் வழிபாடுகள்ல கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் ஆராதனம் பண்ணாதான்னு வச்சுட்டு இருக்காது. ஏதோ பொலிட்டிக்கல் ரீசனுக்காக உள்ள போகணும் எவ்வளவு காரியம் தெரியுமோ. நம்மளால வெளில ஒரு அர்ச்சனைக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு பெருமாளை சிரிச்சுட்டு வந்துருவோம். அந்த அர்ச்சகருக்கு கர்ப்ப கிரகத்துல போனேன்னா வேர்வை கொட்டு, நீங்க பார்த்திருக்கேடானே தெரியல, கொட்டம். என்ன காரியங்கள் காத்தாலும் எழுந்துக்கணும், பிரசாதம் பண்ணிட்டு மடப்பள்ளியில பண்ணிட்டு பெருமாளுக்கு காத்தாலும் அபிகமனம் பண்ணிட்டு எத்தனை காரியங்கள். ஏதோ பட்டர்னா நம்ம ஏசி ரூம்ல நம்ம please do not equate the work, the profession of a butler with us. ஒரு ஆபீஸ்ல ஏசியில ஜம்முன்னு பார்த்துட்டு அதுலயே மத்தியானம் 12 to 1 to 2 ஆட்டுட்டு அப்படியே ஒரு பவர் நாப் எல்லாம் எடுத்துட்டு இந்த பட்டருக்கு எவ்வளவு அதே வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும். உள்ள போனோம், விட்டு எடுக்கணும், தீர்த்தம் கொடுக்கணும், சடாரி சாதிக்கணும், உள்ள போனோம், அர்ச்சனை பண்ணணும், வரணும், படப்பள்ளியில இருந்து எடுக்கணும், வரணும், எத்தனை அர்த்த ஜாமத்துல ஊழணும், திரும்பி எவ்வளவு காரியங்கள். பட்டர் தானே. எதுவுமே மட்டமான வேலை கிடையாது சுவாமி. உலகத்துல எல்லா வேலைகளுக்கும் பகவான் ஒரு காரணம் காரியம்னு விதிச்சிருக்காரு. சந்தனம் அரைக்கிறது கஷ்டம். நீங்க சந்தனம் அரைக்கிறதுல இந்த பிரிந்து அரைக்கிற மாதிரி இப்படி இப்படி அப்படியே அந்த பாட்டு பாடிக்கொண்டே சந்தனம் அப்படிலாம் பாடினா அது அறையாது. நான் பம்பாயில இருக்கும்போது 1/2 மணி நேரம் அரைச்ச இத்துணோடு கூட வரல. 1/2 மணி நேரம். எங்க வாத்தியார் 92 வயசு பூதேரி சுவாமின்னு இருந்தாரு பம்பாயில. துஷ்யந்த் அரைச்சாச்சான்னு கேட்டார். அரைச்சா பார்த்தா என்ன கட்ட மட்டும் இருந்தாரு. இல்ல அரைச்சுட்டே இருக்க வரலேன்னாரு. அவர் 95 வயசு இழுதான் வந்துட்டு. சந்தனம் அரைக்கிறது கூட ஒரு கஷ்டமான வேலை. நம்மளுக்கு சுலபம். சந்தனம் அரைக்கணும் அது ரொம்ப கடினம். அடுத்தது புஷ்பம் மாலை கொடுக்கறது. அந்த மாலை கொடுக்கறது எவ்வளவு பேர் எவ்வளவு அழகா தொடுப்பா தெரியுமா. அப்படியே அந்த நூலே தெரியாது, அடர்த்தியா தொடுப்பா. விட்டு 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 தொடுக்க மாட்டா. அதெல்லாம் ஒரு அழகு. அடியேன் இந்த கோவிட் காலத்துல 2021 இந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு சலச்சித்திரம் எடுத்தோம். அதற்கு ஷாகுந்தலம்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல சலச்சித்திரம். நாங்க ஷூட்டிங்க்கு பர்மிஷன் எல்லாம் வாங்கி அப்பதான் மூக்குல ஒரு யந்திரம் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஜுரம் இருக்கான்னு பார்த்துட்டு ஏற்பாடு. அது மாதிரி எல்லாருக்கும் பார்க்க மாத்தி மாத்தி கொண்டு இருக்கோம். எல்லாருக்கும் என்ன டெஸ்ட் அது
ஸ்வாப் டெஸ்ட், அப்புறம் ஸ்வாப் டெஸ்ட், அப்புறம் வேற ஏதோ என்சிஆர்சி, ஆர்சிபிஆர், பிசிஆர். பிசிஆர் டெஸ்ட். அது எவ்வளவு மூக்குல போட்டு 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 அது இருக்கா இருக்கா, ரெண்டாவது அலையா மூணாவது அலையா, அலைகள் ஓய்வதில்லை, எல்லாம் பாடி என்ன ஒரு எல்லாம் மறந்தே போயிடுது. நமக்கு 2000 வரைக்கும் 2020, 2021 எல்லாம் ஏதாவது ஆத்துக்கு பார்சல் வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு வெள்ளை திருமணம் புருஷ சுத்தம் பண்ணி அதுக்கு ஒரு திருமணம் பண்ணி அர்ச்சனை பண்ணி இதுக்குள்ள அந்த கிருமி வராம இருக்கணுமே அதை சுத்தம் பண்ணிட்டோ, அது சுத்தோதக ஜலத்தால வஸ்திரத்தால அது பண்ணிட்டு அது உள்ள எழுந்தருளை பண்ணி தோடுக்கியால ஏற்றிட்டு அதுக்கு ரொம்ப பார்த்துட்டு மூக்கெல்லாம் முடி ரொம்ப ஆச்சாரமா ஆனபராளா ஒருத்தர் தொடாம படாம அப்படியே 2 கையும் கூப்பி அந்த அஞ்சலியின் பரமாமுத்ரா திரண்ய வசம் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி பிடிச்சா அது ஏதோ ஷாம்போ இருக்கோ வரும். அது ஆயிரத்தெட்ட பண்ணி என்னெல்லாம் நமக்கு ஞாபகம். அந்த 2020, 2021 வெளியில போக மாட்டோம், யாரை பார்த்தாலும் அவன் நமக்கு அந்த வியாதி கொண்டு வர மாதிரியே இருக்கும். போயிட்டு அதெல்லாம் 2021 நாங்க எல்லாத்தையும் மாதிரி சோதனை எல்லாம் பண்ணிட்டு நேரம் ஐஹோலைங்கிறது ஐஹோலை பட்டதக்கல்லு கேட்டிருக்கோம். அங்கதான் இந்த சாளுக்கிய மன்னர்களுடைய பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டம் நடக்கக்கூடிய மலை பட்டதக்கல்லு, ஐஹோலே, பாதாமி அப்படின்னு 3 இடங்கள் சாளுக்கிய மன்னர்கள் ஆண்ட இடம் கர்நாடக மாநிலத்து. நாங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டோம். அதுல நான் பெரும்பாலும் செலக்ட் பண்ண அந்த கேரக்டர்ஸ் என்னோட இந்த படத்தை நடிச்சவாழ்ல நிறைய பேர் நாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்சவா. எனக்கு ரொம்ப இந்த நாட்டியத்துல அபிருச்சி. ஏன்னா அவளுக்கு சட்டுனு இமோஷன் வரும். நவரசங்கள்லாம் கத்துப்பா, அதெல்லாம் ரொம்ப குட் டான்சர் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டேன். அவதான் இந்த சகுந்தலாங்கிற கேரக்டருக்கு தோழிகள் பிரியம்பதா, அனசூயான்னு இருப்பாங்க. அதுல காளிதாசன் என்ன சொல்றாரு, ஒரு காலகட்டத்தை பூ தொடுத்துட்டு இருந்தா. அதுதான் எனக்கு சீன். நான் தான் டைரக்டர். கேமரா எல்லாம் வச்சாச்சு, புஷ்பம் எல்லாம் வந்துடுத்து, நூல் எல்லாம் வந்துடுத்து, அவ கையில குடிச்சிட்டோம். இப்போ ஆன் ஆக்ஷன் அப்படிங்கிற பூ தொடுங்கன்னு அந்த பெண்மை சொல்லிட்டாங்க. பூ தொடுக்க தெரியாது. போன வாரம் நாட்டியம் ஆடும்போது இப்படிலாம் பண்ணி இன்னைக்கு நாட்டியத்தெல்லாம் தான் பூ தொடுக்க நிஜத்துல எல்லாம் பூ தொடுக்க தெரியாதுன்னா அப்பதான் தெரிஞ்சது ஆழ்வார் பண்ண கைங்கரியம் எவ்வளவு கஷ்டமான கைங்கரியம். பூ புஷ்பமால தினம் தொடுத்திருக்கிற ஆழ்வார், அதனால பூ தொடுத்து கொண்டிருந்தாராம் ஆழ்வார். ஆழ்வாருக்கும் அப்படியே ஜல பெருமாளை சேவிப்பதால் அப்படியே தேஜஸ் முகத்துல அப்படி தெரியறது. இந்த பெண்ணுக்கும் ஆழ்வாரிடத்தில் ஆழ்வார் கட்டுவிட்டாள். ஆழ்வார் பாடிக்கொண்டே இருந்தாராம். வண்டினம் உலரும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் நீர் அணரும் சோலை, குயிலினம் கூவும் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை, அணி திருவரங்கம் என்ன மிண்டற்பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுதி நீரே. இந்த ஆழ்வார் மாதிரி ஸ்ட்ரிக்ட் யாரும் கிடையாது. வண்டினம் உலரும் சோலை, குயிலினம் எப்படி சொல்றார். இந்த ரங்கநாதர் இருக்கக்கூடிய திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் வாய திறக்காம இருந்தா அவளுக்கு போடுற சாப்பாட்டை எடுத்துட்டு நாய்க்கு போட்டுருவோம். நம்ம ஆழ்வார் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். மிண்டற்பாய்ந்துண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கிடுதி நீரே. குடதிசை முடியை வைத்து, இங்க ரங்கநாதர் எப்படி இருக்காருங்கிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிரும் கண்டு. ஐயோ எவ்வளவு அழகா ஷைனிக்கிறார். யோசிச்சு பாருங்க. நம்ம போய் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கெல்லாம் டிக்கெட் வாங்க. What are you going to go on different rides? There has to be roller coaster and all of that. டிக்கெட் வாங்கி போறதுக்கு I'm going for stand-up comedy. சொல்ற நீங்க பேசும்போதே அப்படிதான் இது சிட்டு ஸ்டாண்டு நின்றுட்டே ஒரு பாவம் நின்று போலத்துல உட்காந்து காமெடி பண்றேன், உட்காந்துட்டே பண்றேன். அதனால டிக்கெட் வாங்கிட்டு போறோம். பெருமாளை போய் ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தை சேவிக்க போறார். கியூல நிற்கிற காத்தால 5 மணிலேருந்து அவன் தெரியாத ஒருத்தர் நிற்கிறார். எதுக்கு வந்திருக்கீங்க? பெருமாளை சேவிப்பதற்கு. டிக்கெட் வாங்கினேன். Yes, I bought 500 rupee ticket. What? To see him sleep. ஸ்ரீரங்கத்துல 2 மணி நேரம் கியூல இருந்து போய் அவர் எப்படி தூங்குறாருன்னு பார்த்து போட்டு. ஏன்னா அவன் உறங்கும் போது கூட அவ்வளவு அழகா இருக்காராம். சுகசுத்த பரந்தம ஸ்ரீமான் வால்மீகி. அவனோட லக்ஷ்மி கரத்துவம் எப்படி தெரியுதுன்னா நிற்கும் போது நடக்கும் போது இல்லையா, படுத்துக்கும் போது கூட எப்படியா ஒரு புன்முறுவலோட ஒருத்தர் படுத்துக்கிறார். நீங்க யூஸ் பண்ணி ஒண்ணுமே இல்லை, எனக்கு ராத்திரி தூங்கும். யாராவது உங்க ஆத்துல ஒரு நன்னா நான் துணியோட போட்டோ எடுத்து you will be the first one to delete those photos. அவ்வளவு மட்டமா வாயத்தரங்கள் பறந்த தலை அப்படியே தன்னை மெய் மறந்த ஒரு கோலத்தை இதை விட ஒரு தாரித்திரம் ததுங்கவே தருவார். அந்த அளவுக்கு மோசமா படுத்து. ஆனா இந்த பெருமாள் கிரீடத்தோட ஒரு கையை ஹஸ்தாம் அபயமுத்திரிதான் இப்படி படுத்துட்டு இருக்காரு. ஒரு கால 2 காலையும் இப்படி திருவடியை நீட்டிட்டு இருக்காரு. அந்த படுத்து இருக்க ஸ்டைல்
அதனால சொன்னார் ஆழ்வார், கடலிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு. அப்படியே பார்த்தோம்னா ஆறு இருப்பாளாம். உடலெனக்கு உருகுமாலோ. ஆழ்வார் சொன்னார், அப்படியே அவன் படுத்து இருக்கிறத பார்த்தோன்னே என் உடம்பெல்லாம் உருகுதே. அதனாலதான் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்னா 2 தூண் வச்சிருப்பா, திருமண தூண்கள்னு பேர் ஸ்ரீரங்கத்துல. ஏன்னா நம்ம பெருமாளுடைய வடிவழகை பார்த்துட்டு உருகி போனால் நம்மளை காப்பதற்கு 2 தூண் இருக்கணுமா. அதனால 2 தூணையும் பிடிச்சுட்டே நம்ம பெருமாளை சேவிக்கணுமா, உருகிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்கு நமக்கு சப்போர்ட் வேணுமா. அதனால உடல் எனக்கு உருகுமானோ என் செய்கேன் உலகத்தீரே. அந்த பெருமாள் எப்படி சயன கோலத்துல இருக்காருன்னா, பச்சை மாமலை போல் மேனி அவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும். இந்த ரங்கநாதரை விட்டுட்டு இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆடும். இந்திரலோகம் என்றால் ஸ்வர்க்கம் அல்ல, இந்திரலோகம் வைகுண்டம். வைகுண்டத்துக்கு நான் போவேனா, என் ரங்கநாதன் இருக்கும்போது வைகுண்டம் கூட எனக்கு வேண்டாம், அச்சுவை பெரியும் வேண்டேன் என் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் இருப்பதாலே என்று அரங்கமா நகருளானே. ஆச்சரியமான இந்த திருமாலை பாசுரத்தில்
Karanga,